வணக்கம். தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று நள்ளிரவு முதல் குறையும் விலைகள். கொழும்பில் 12,000 தாண்டிய டெங்கு நோய். 76,000 முதியவர்களுக்கு கிடைக்காமல் போகும் அஸ்வசம கொடுப்பனவு. இலங்கையில் கட்டாயமாகிறதா TAN இலக்கம். தேசிய அடையாள அட்டை இல்லாத ஆயிரக்கணக்கான இலங்கையர்கள். போதைப்பொருள் கடத்தற்காரர்களிடம் சம்பளம் பெறும் 200 போலீசார். லொரியுடன் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, 2 உயிரிழப்பு. மலையகத்தில் அதிகரிக்கும் பனிமூட்டம், சாரதிகளுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வைப்பிலிடுவோருக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கைக்கான வாகன இறக்குமதியில் வீழ்ச்சி வழியான காரணம் தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் சோற்றுப்பொதி, கொத்துரொட்டி மற்றும் ஃப்ரைட் ரைஸ் ஆகியவற்றின் விலைகள் 15 ரூபாவினால் குறைக்கப்படும் என சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. மேலும் தேநீர், பால், தேநீர் மற்றும் சிற்றுண்டி வகைகளின் விலைகள் 5 ரூபாயினாலும் குறைக்கப்படுவதாகவும் சிற்றுண்டி சாலை மற்றும் உணவகங்கள் உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் உணவு விலை குறைப்பானது மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 12,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கு அமைவாக கொழும்பு மாவட்டத்தில் 12,017 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் இது ஒட்டுமொத்த நோயாளர்களின் எண்ணிக்கையில் சதவீத அடிப்படையில் 20.43% ஆகும். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டில் ஒட்டுமொத்தமாக 58,810 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதுடன் மரணங்களின் எண்ணிக்கை 39 உயர்ந்துள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு அறிவித்துள்ளது. அத்துடன் கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் 2,604 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். மேலும் ஜூலை மாதத்தின் முதல் 3 நாட்களில் மாத்திரம் 3,422 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. தேசிய அடையாள அட்டை இல்லாத காரணத்தால் 70 வயதுக்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட 76,706 முதியவர்களின் தகவல்களை நலன்புரி நன்மைகள் சபையின் சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்க்க முடியவில்லை என்பது தெரியவந்துள்ளது. அஸ்வசம திட்டத்தின் முதல் மற்றும் 2ஆம் கட்டங்களின் கீழ் 6,98,790 முதியவர்களுக்கு 5,000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் ஜூன் 22ஆம் தேதி நிலவரப்படி சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் தகவல் பதிவு செய்யப்பட்ட முதியவர்களின் எண்ணிக்கை 1,79,298 ஆகும் என்றும் சமூக அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமுதாய அபிவிருத்தி அமைச்சகத்தின் செயலாளர் சம்பத் மன்ஸ் நாயக்க தெரிவித்தார். முதியோர் உதவித்தொகை பெறும் 2,32,496 முதியவர்களுக்கு உதவி அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் உரிய உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். அவர்களிடம் தேசிய அடையாள அட்டை இல்லாததால் சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் உரிய தகவல்களை உள்ளிட்ட முடியவில்லை என்றும் முதியவர்களுக்கு அதை வழங்குவதற்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் அஸ்வசம உதவித்தொகை பெறும் குடும்பங்களில் உள்ள 1,75,684 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றோர் உதவித்தொகை வழங்கப்படுகிறது என்றும் இந்த குழுவில் உள்ள 1,05,672 நபர்களின் தகவல்கள் மட்டுமே சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் உள்ளிடப்பட்டுள்ளதாக கூறினார். அதன்படி சம்பந்தப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்யப்படாதது, தேசிய அடையாள அட்டை இல்லாதது மற்றும் கணனி அமைப்பிலுள்ள உள்பிழைகள் காரணமாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகளின் தரவுகளை சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்ப்பதில் சிக்கலான சூழ்நிலைகள் ஏற்பட்டுள்ளதாக செயலாளர் தெரிவித்தார். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த 53,013 பேர் சிறுநீரக நோய் உதவித்தொகையை பெற்று வருவதாகவும் அவர்களில் 27,407 பேர் மட்டுமே ஜூன் 22 நிலவரப்படி சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் தங்கள் தகவல்களை பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். நோயாளி பதிவு செய்யப்படாதது, தேசிய அடையாள அட்டை இல்லாதது, கணனி அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பிழைகள் மற்றும் மருத்துவ பதிவுகளை பெறுவதில் ஏற்பட்ட தாமதங்கள் ஆகியவையே அவர்களின் தரவுகள் சமூக பாதுகாப்பு தரவுத்தளத்தில் சேர்க்கப்படாததற்கு காரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சமீபத்தில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் செயலாளர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் எதிர்காலத்தில் வரி செலுத்துவோர் அடையாள எண் கட்டாயமாக மாறும் என வரி மற்றும் முகாமைத்துவ ஆலோசகர் AGS சுவாமிநாதன் சர்மா தெரிவித்துள்ளார்.
ஊடகம் ஒன்றுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வாழும் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் பிரதேசத்தில் உள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்கள அலுவலகத்தில் தங்களுக்கான TAN இலக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு இல்லாவிடில் அரச சேவை வழங்கும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் ஊடாகவும் இதனை பெற்றுக்கொள்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதுடன் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏனைய அத்தியாவசிய தேவைகளுக்கும் தேசிய அடையாள அட்டையை விடவும் இந்த TAN இலக்கத்துக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தக்காரர்களிடமிருந்து மாதந்தோறும் சம்பளம் பெற்று வந்ததாக கூறப்படும் சுமார் 200 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அரச புலனாய்வு பிரிவு விசாரணைகளை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சிங்கள பத்திரிகைக்கு வழங்கிய நேர்காணலில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடத்தல்காரர்களுடன் தொடர்புகளை பேணிய சுமார் 10 அதிகாரிகள் இதுவரையிலும் சேவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடத்தற்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாக அடையாளம் காணப்பட்ட மேலும் 6 போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் அவர்கள் தொடர்பான தகவல்கள் கடந்த வாரம் உளவுத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை ஒடுக்குவதற்கு இவ்வாறான ஊழல் அதிகாரிகள் பெருந்தடையாக இருப்பதாக அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விசாரணையின் போது அவரிடம் சுமார் 4 மணித்தியாலங்கள் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இதுகுறித்து முறையான விசாரணை நடத்துமாறும் அவரே விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அரசாங்கம் இந்நடவடிக்கை எடுத்துள்ளது. ஊழல் அதிகாரிகள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு இடையிலான வலையமைப்பை உடைப்பதற்காக கல்பிட்டி உள்ளிட்ட சில காவல் நிலையங்களில் அனைத்து அதிகாரிகளும் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையின் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பை முழுமையாக ஒடுக்குவதற்காக காவல்துறை திணைக்களத்துக்குள் இருக்கும் கருப்பு ஆடுகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசாங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. தனமல்வில உடவளவ சாலையில் உள்ள போடகம பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். இந்த விபத்து இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோட்டார் சைக்கிளும் லொரியொன்று நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்கள் இருவரும் தனமல்வில பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து லொரியின் சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் சில மாவட்டங்களின் நிலைவரும் சீரற்ற காலநிலையின் தாக்கம் காரணமாக மத்திய மலைநாட்டு பல பகுதிகள் பனியினால் மூடப்பட்ட நிலையில் காணப்படுவதாக சாரதிகள் பெரும் சிரமத்துக்குள்ளாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களாக மலையகத்தின் பல பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்து வருவதாகவும் தொடர்ந்தும் குளிர்ச்சியான காலநிலை நிலை வருவதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு அமைவாக கொழும்பு ஹேட்டன் பிரதான வீதியின் கலவல, பிட்டவல, கிணிக்கத்தேனே, கடவல, தியகல, வட்டவளை மற்றும் ஹேட்டன் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் பனிமூட்டம் காணப்படுகிறது. அதேபோன்று ஹேட்டன் விரலியா பிரதான வீதியின் குடாகம, கொட்டகல, செனக்கிளையார், தலவாக்கலை, லெந்துலை, ரதல்ல, நானுயா மற்றும் நுவரலியா ஆகிய உள்ளிட்ட பகுதிகளிலும் கடந்த பனிமூட்டம் காணப்படுவதனால் வாகன போக்குவரத்து சிரமத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த வீதிகளை பயன்படுத்தும் அனைத்து வாகன சாரதிகளும் அதிகபட்ச அவதானத்துடன் பயணிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் வாகனங்களின் முகப்பு விளக்குகளை கட்டாயம் ஒளிர செய்தவாறு தமக்குரிய வீதி பக்கத்தில் மட்டுமே பயணிக்கவும், வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்கவும், வளைவுகள் மற்றும் மலைச்சரிவு பகுதிகளில் முந்தி செல்லும் நடவடிக்கைகளை தவிர்க்கவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இணைய வழி ஊடாக மேற்கொள்ளப்படும் கையடக்க தொலைபேசி விற்பனை மோசடிகளில் சிக்கி பணத்தை இழக்க வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் இலங்கை போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. விற்பனைக்குரிய பொருள் உங்களது கைகளுக்கு கிடைக்கும் வரை அறிமுகமில்லாத நபர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணத்தை பயப்படுவதை தவிர்த்து கொள்ளுமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். தங்களது பணத்தை பாதுகாப்பாக வைத்திருப்பது தத்தமது பொறுப்பாகும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இவ்வாறான மோசடிக்காரர்களிடமிருந்து சிக்கி ஏமாறாமல் இருப்பதற்கு பொருள் கிடைத்த பின் பணத்தை செலுத்தும் முறையை மாத்திரம் பயன்படுத்துமாறு மேலும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் அளவில் தெளிவான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கத்தின் ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதிக்கான மேலதிக கட்டணம் விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இறக்குமதி நடவடிக்கைகள் உச்சத்தில் இருந்த காலப்பகுதியில் நாளொன்றுக்கு சராசரியாக 400 முதல் 450 வரையான இறக்குமதி பதிவுகள் பதியப்பட்டு வந்ததுடன் சில தினங்களில் அது 800 வரை உயர்ந்திருந்தது. எனினும் புதிய மேலதிக கட்டணம் அறிமுகப்படுத்தப்பட்டதன் பின்னர் இந்த தினசரி பதிவுகளின் எண்ணிக்கை தற்போது 300 முதல் 350 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. பிரதான வாகன முகவர்களினால்
ஒரு இறக்குமதி பதிவின் கீழ் 50 முதல் 100 அல்லது அதற்கு மேற்பட்ட வாகனங்கள் வரை ஒரே தடவையில் நாட்டுக்குள் கொண்டு வரப்பட முடியும் என்பதனால் பதிவுகளில் ஏற்பட்டுள்ள இந்த வீழ்ச்சியானது ஒட்டுமொத்த வாகன இறக்குமதி எண்ணிக்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கமைவாக விதிக்கப்பட்ட மேலதிக கட்டணம் காரணமாக தற்போது வாகன இறக்குமதி அளவு கணிசமாக குறைந்துள்ளமை தெளிவாக நிரூபணமாகியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த மேலதிக கட்டணமானது கடந்த மே மாதம் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் 3 மாத காலத்துக்கு தற்காலிகமாக விதிக்கப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவினால் வெளியிடப்பட்டதன் ஊடாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் இந்த கட்டணம் அறிவிக்கப்படுவதற்கு முன்னர், அதாவது மே 15ஆம் தேதி அன்றே அல்லது அதுக்கு முன்னரோ வங்கிகளில் நாணய கடிதங்கள் திறக்கப்பட்டு முன்பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த மேலதிக கட்டண விதிப்பிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.